அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 21 இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நான் பார்க்க போவது தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும். இந்த 4 முக்கியமான விஷயங்கள் யார் தொழுவாரோ அவருக்கு கிடைக்கும். தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும், அதையெல்லாம் வேற கணக்கு. இந்த உலகத்தில் அவர் எப்படி இருப்பார் என்று பார்த்தால், தொழுபவர் நல்ல யோசனை கொள்பவராக இருப்பார். யார் தினந்தோறும் ஐவேளை தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவாரோ அந்த தொழுபவர் நல்ல சிந்தனை உடையவராக இருப்பார். இரண்டாவதாக நல்ல ஒரு பொறுமையின் உச்சத்தில் இருப்பார். பேஷன்சி என்று சொல்வார்கள் அல்லவா, பொறுமையின் உச்சத்தில் இருப்பார்கள். அல் அனாத்து மின் அல்லாஹ் என்பதாக கூட ஹதீஸ் இருக்கிறது. அதாவது யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது என்பதாகவும் ஹதீஸ்கள் இருக்கிறது. மூன்றாவதாக மன அழுத்தம், டிப்ரெஷன் முழுவதுமாக இல்லாதவராக இருப்பார். யார் தொழுகிறாரோ மனமுருகி தொழுகிறவருக்கு டிப்ரெஷன் இல்லாதவராக இருப்பார்கள். நான்காவதாக ப்ராப்ளம்ஸுக்கு சரியான ஒரு டைரக்ஷன் தெரிந்தவராக இருப்பார். அவருடைய ப்ராப்ளம்ஸ், அவருக்கு ஏதாவது பிரச்சனை என்று இருந்தால் அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு தெரிந்தவராக இருப்பார். இந்த ஐவேளை தொழுகையை நேரத்தில் சரியாக தொழுபவர். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக தொழுது பெறுவதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த விஷயங்கள் தெரியாதவருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.